ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சென்னை அகாடமி குரூப் 2 க்கான ரிசல்ட்டுக்கான முன்னோட்டமாக வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் அப்போ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் கன்ஃபார்ம் வரப்போகுது. டிசம்பர் 12 ஜனவரி 12 சொல்லியிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ஜனவரி 12 ரிலீஸ் ஆகிற நிலைமையில் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு தயாராக கம்பல்சரி இன்டர்வியூ, அதாவது மீன்ஸ் ஓரல் டெஸ்ட்டுக்கு தயாராகிறவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நம்ம அகாடமியிலையும் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்குரிய அறிவிப்பு டேட் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோ கூட தெரிவிக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சென்னை அகாடமி குரூப் 2 க்கான ரிசல்ட்டுக்கான ஒரு முன்னோட்டமா இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி ஒரு 1 மந்த் முன்னாடி, அதாவது டிசம்பர் மந்த்தில் நம்ம ஒரு வீடியோ விட்டுருந்தோம். என்ன வீடியோ விட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 க்கான ரிசல்ட் வெளியிடுவதற்கு என்ன அறிகுறி இருக்கும், ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் எல்லாம் டிஎன்பிசி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதில் மெயினாக நான் சொல்லியிருந்தேன் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்து டிஎன்பிசி என்ன செய்வாங்க அப்படின்னா, மொத்த வேகன்சியோடைய டிஸ்ட்ரிபியூஷனுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதாவது என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி, என்ன டிஸ்ட்ரிக்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி, அது கம்யூனிட்டிக்குள்ளேயும் இன்னும் ரிசர்வேஷன், உமன் தனியாக, டிஸ்ட்ரிபியூட் விடோட் தனியாக, டிஃப்ரெண்ட் டேபிள் தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக. நம்ம ஆல்ரெடி குரூப் 4 கூட இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம், எல்லாருமே பார்த்துருந்தீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு குரூப் 2க்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. 6000க்கு மேல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதோடைய கடைசி ஸ்டேஜா இது நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு தடவை பண்ணாங்க, இப்போ லாஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி திருப்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கடைசியாக டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணதற்கான சாத்தியம் கிடையாது. ரிசல்ட் வரப்போது, கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது, இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது. ஓகேங்களா, அப்போ இதை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எனக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது சார். ஓகேதா, ஆனால் எனக்கு என்ன தெரியல, குரூப் 2வா குரூப் 2A தெரியல. இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லாருமே இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீ என்ன கம்யூனிட்டிக்குள்ள வர, ஓகேங்களா, உன் கம்யூனிட்டிக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீ ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கியோ அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் விங், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு, இதுல வந்து உனக்கான நீ வந்து இந்த இதுல வேலை தேடணும், இதுல வேலை வாங்கணும்னு ஆசைப்படுற வச்சுக்கோங்க, உனக்கான டோட்டல் வேகன்சி வந்து 31. சரிங்களா, அப்ப 31ல உனக்கான எஸ்சிக்கு எவ்வளவு, ஓகேங்களா, எஸ்சில எவ்வளவு கேட்டகரி வருது பாருங்க, எஸ்டில அடுத்து எம்பிசிக்கு எவ்வளவு, ஓகேங்களா, இது எல்லாமே தனித்தனியா இங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உனக்கான வேகன்சி இதுல இருக்குதா, நீ பிஎஸ்டிஎம் கூட வாரையா, பிஎஸ்டிஎம் கூட இல்லையா, உமன் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு நீட்டா நீ ஒரு அனலைஸ் பண்ணி உனக்குன்னு ப்ரிஃபரபிளா இப்பவே ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்டை சும்மா செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, நம்ம எவ்வளவு ரேங்க் எடுக்க போறோம் சொல்லிட்டு எதுவும் உறுதிப்படுத்தப்படியாதுதான். ஓகேங்களா, இன்டர்வியூ எனக்கு வராதுன்னு நினைச்சவங்க திடீர்னு இன்டர்வியூ வரலாம். சரி, அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, எல்லாரும் கம்பல்சரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க சொல்றது. ஏன் அப்படின்னா, மெயின்ஸ்ங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தேன், எனக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் வரும் சொன்னவனுக்கு வராமையும் போயிருக்கு. ஏதோ பண்ணியிருக்கோம்ப்பா, ஓகேங்களா, மேபி வந்தாலும் தான் வரும் அப்படின்னு சொன்னவனுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அது யூபிஎஸ்சில இருந்து குரூப் 1 இருந்து குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் இப்படி தான் நடக்கும். சரிங்களா, மெயின்ஸ் பேப்பரை நம்ம ஜட்ஜ் பண்ண மாதிரி இருக்க முடியாது மேக்ஸிமம். அதனால எல்லாருமே இன்டர்வியூக்கும் தயாராங்க. இந்த ஒரு பிடிஎஃப்யும் நீங்க கையில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜ் மேலே வருது. ஓகேங்களா, எஸ், கீழே டீட்டெயில்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து பஞ்சாயத்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லையும் உங்க ப்ரிஃபரபிள் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 137 போஸ்டிங், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்க பாருங்க. லாஸ்டா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 6151 வேகன்சி அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்து வச்சிருக்காங்க. இதோட PDF நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் அனுப்பி வைக்கிறேன். இதோட PDF நம்மளுடைய யூடியூப் லிங்க்ல, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் நான் கொடுத்து வைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.